யெகோவா தேவனுடைய மகன் சொந்த வார்த்தைகள் எதுவுமே பேச அனுமதிக்கப்படவில்லை. ஒரு சொல்லேனும் சொந்த சித்தத்தினால் சுயமாக பேச அனுமதிக்கப்படவில்லை. அவர் பேச வேண்டியது என்னதென்றும் எந்த நேரத்தில் எது பேச வேண்டும் என்றும் அது உயர்ந்த தேவன் அவருடைய டாடி அவருக்கு கற்பித்தார். அவருக்குள்ளே குடியிருந்தார். நான் தனியாக இல்லை என்று அவரே என்னை அனுப்பினார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் டாடியிலும் டாடி எனக்குள்ளும் இருக்கிறதை நம்புங்கள். யோகானன் 16:11. இப்படியான வேத வாக்கியங்கள் டாடி கொடுத்து விட்டு யெகோவா பேசியிருந்து வேத வாக்குகள் இதிலே அச்சிடப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவ கூட்டங்கள் இவைகளை கவனிப்பதும் இல்லை, அதை அறிய விரும்புவதும் இல்லை. 1008 பிரசங்கங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யெகோவா பல காரியங்களை ஊமைகளாக பேசினார். சில ஜனங்கள் பார்க்கிறதுக்கு கண்ணு இருந்தது, கேட்கிறதுக்கு காது இருந்தது, கண்டு காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாய் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். They hardened their hearts. They were rebellious. ஆகையினாலே உண்மைகள் மறைத்து ஊமைகளாக கூறப்பட்டது. நான் உள்ளக்காரன் அமெரிக்க கனடா பிரிட்டன் சொல்லுவான், சொல்லி இருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்த சொன்னதாம் ஊமை என்று. What a nonsense. சீஷர்களுக்கே விளங்க இல்லை. அவர்கள் why do you speak to them in parables? Why? அதுக்கு தான் சொன்னார், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் அவர்கள் அறிந்திருக்கலாம், ஏனோ தான் கொண்டு இருந்தார்கள். இப்போதைய பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டத்தை போல இன்வெர்டர் கமாஸ் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியாகும் நான் ஊமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஒவ்வொரு நாளிலும் வித்தியாசமான புது வெளிச்சங்கள் வரும். அவர்கள் காணாமல் இல்லை, காண்கிறார்கள். கேளாமல் இல்லை, கேட்கிறார்கள். அவர்கள் கவனம் செலுத்தி தாழ்த்தி உணர்ந்து கொள்ளலாம் தேவன் என்ன பேசுகிறார். They didn't want to do that. ஆகையினாலே உண்மைகளை மறைத்து ஊமைகளாக பேசப்படுகிறது. சிஷ்யர்கள் எந்த நேரமும்
கூட இருந்தார், அவரோடு அவர்களுக்கு விளங்கவில்லை. இது உங்களுக்கு விளங்கவில்லையா? அப்படியானால் மற்ற எல்லா உண்மைகளையும் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? How will you know all the parables? அது மட்டுமல்ல, வர இருக்கும் தேவனுடைய ஆளுகை ராஜ்யம் அரசாங்கத்தின் ரகசியங்களை அறிய உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கோ கொடுக்கப்படவில்லை. முரட்டாட்டம் பண்ணுங்கள் ஜனங்களாக, ஏனோ தானும் கொண்டு தெரிகிறவர்களாக. இன்னைக்கு எத்தனை பேர் ஏனோ தானும் உண்டு பல காரியங்களை பிசி பிசியாய் தெரிகிறார்கள். அது சரியான காரியமாய் இருக்கலாம், அவர்களுக்கு தோன்றலாம். ஏதோ குடும்பமோ பிசினஸோ அல்லது பிள்ளைகளை பொறுத்தவரையில மற்ற காரியங்களோ படிப்போ எதுவோ, you cannot put them as the first place. No, certainly not. நாங்கள் பிறந்ததே அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற, எங்கள் சொந்த சித்தத்தை நிறைவேற்ற அல்ல. That has not gone inside many people. நான் வந்தது பூமிக்கு என் சொந்த சித்தப்படி செய்ய அல்ல, நிறைவேற்ற அல்ல. என்னை அனுப்பினவரின் சித்தப்படி செய்து கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கவே வந்தேன். இதுதான் the motto of Yahushua the Messiah. அவர்தான் அடிப்படையான வாழ்க்கையின் கொள்கை. யெகோவாவுக்கு பின்னாலே போக தீர்மானம் எடுத்தவர்கள் இதான் இருக்க வேண்டும். இடையில நடந்து போற நேரம் ஒரு பக்கத்துக்கு கடையில சாப்பிட்டு போட்டு போன மாதிரி அவருக்கு டைம் கொடுக்க இயலாது. You can't follow him like that. அப்படி பின்பற்ற முடியாது. செத்துக்கொண்டு போவது உலகம். அறிவில்லாமல், வெளிச்சம் இல்லாமல், பிசாசு ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று அறியாத அநேகமாக எல்லா ஜனாதிபதிகளும் பிரதம மந்திரிகளும் whether is gathering United Nations or NATO or whatever have no light, no life. I didn't say it. The Bible says it. தேவன் இல்லாதவர்களாக, மெசியா இல்லாதவர்களாக, தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராக, amazed, they have no life of Elohim, which is in Yahushua. அவருக்குள்ளாக இருக்கும் வாழ்க்கை இல்லாதவர்களாக, the nations, பிரஜாதியார், உலகம். அப்படியாய் இடத்திலே இப்பொழுது வாழ்க்கை பெற்றவர்கள், வெளிச்சத்தை அடைந்தவர்கள், இருதயம் மாற்றப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு வழியை, மதத்தை
பிடித்துக் கொண்டு அல்லது எங்கள் சபையின் பேர் அதை முக்கிய மையமாக வைத்து கத்தோலிக்கோ ஆங்கிலிக்கோ மெதடிஸ்ட் ஏபிஎம் ஏஓஜியோ யூ நேம் இட் அதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருந்தது. எதை நம்பி இருக்கிறது உண்மையா? No, we were not concerned about all that. We just went with the multitude. Now, Yeshua, Jesus, is the word. அவரை வார்த்தை. ஆரம்பத்திலே பிசாசோடு அதை உயர்ந்த தேவன் பேசி அவருக்கு தண்டனை கொடுக்கும் நேரம் ஏதேனிலே உனக்கும் பெண்ணுக்கும் I told you அந்த பெண்ணன்றது இஸ்ரேல் தெரிவு செய்யப்பட்ட ஜனம் அவன் கடந்து பொறிஞ்சு கொண்டிருக்கிறான் பிசாசு இஸ்ரேல் தேசத்தோடு எதுவும் ஆக்கள் செய்யலாம் அதொன்றுமில்லை இவன் அதுக்கு காதல் ஏறாது ஏனென்றால் அவர்கள் சவிடு அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் ஏதாவது செய்தார்கள் என்றால் உடனே அது பிழை. வேத வாக்கியம் எழுதப்பட்டபடி காரணமின்றி என்னை பயத்தார்கள். அவர்களை தெரிவு செய்து உலகத்துக்கு ஒளியாக இருக்கும்படிக்கு நியமித்தார். அவர்கள் அவரது கட்டளைகளை கேட்காமல் போய் எங்கும் அங்குமாகி ஏனோ தானே உண்டு இதோ இந்த ஊமையிலே கூறப்பட்டபடி கண்ணிருந்தும் காணாதவர்களாய் காதிருந்தும் கேளாதவர்களாய் இருந்தபடி அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மேல் குறிப்பாக அவர் வைத்த பிரித்தெடுத்த 7ஆம் நாளுக்கு கீழ்ப்படியாமல் அதிலே குடும்பத்தோடு சேர்ந்து அவரை ஆராதனை செய்து அவருக்கு அறிந்து அவர் செய்த காரியங்களை ஆராய்ந்து குடும்பத்தோடு அந்த ஒரு கிழமையிலே ஒரு நாளை வைக்க அதை அவர்கள் செய்யாத போய் துரத்தி விட்டார். எல்லா நாடுகளிலும் இங்கே விடுதலை போராட்டத்தின் நிமித்தமாக இலங்கையிலே ஏறக்குறைய 30 வருஷம் எங்க பார்த்தாலும் அது வேறு விதமான மரணங்கள். அதனாலே சிதறடிக்கப்பட்ட ஜனமாய் தமிழர்கள் எல்லா இடங்களுக்கும் அகதிகளாக போனார்கள். நிலைமையை பார்த்து சில தேசங்கள் மனமிறங்கி அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். In Europe, Canada, Australia, most so in Switzerland, Holland, London, Tamil அகதிகள். Same thing. இயேசுவாவே வார்த்தை யோகானன் 1:1 வார்த்தையே விதை உனக்கும் அவளுக்கும் பெண்ணின் விதைக்கும் உன் விதைக்கும் பகை ஏற்படுத்துவேன். வார்த்தைகள் விதை. வார்த்தையானவர் விதையாக மரியாளின் கற்பத்திலே டடியின் வல்லமையினால் அவரது
உமது பிரசன்னத்தினாலே அவரே பரிசுத்த ஆவி. பல இடங்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆயத்தப்படுகிறார்கள். Many I know do not even know that he is the Word. And he is going to speak the words of the Father. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி பாரம்பரியமாக வந்ததை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எந்த இடத்திலும் இயேசுவா டிசம்பர் 25 பிறந்த இதுல இல்லை. யாரை பிரியப்படுத்த எந்த ஒரு முண்டத்தை அந்த முண்டத்துக்கு பின்னாலே வழிபட்ட ஜனங்களை பிரியப்படுத்த சரி இதையும் அதோடு சேர்த்து பிடிப்போம் என்று டிசம்பர் 25 இயேசுவின் பிறப்பு நாளாக வைத்தார்கள். பாதாள பொய் அறியாமையில் இருந்த காலங்கள் பரவாயில்லை. செய்ய சொன்னதை செய்யாமல் செய்ய சொல்லாததை செய்தால் ஏற்றுக்கொள்வாரா? எல்லா அடுமாடுகளையும் நிர்மூலமாக்கி கொண்டு போட வேண்டும். அது இந்த தேவன் சவுலுக்கு சொன்னது பலியை பற்றி சொல்லவே இல்லை. அவன் என்ன செய்தான்? கொஞ்சம் கொழுத்து மாடு ஆடுகளை வைத்து அது பலி செலுத்துவதற்காக அப்படி என்று சாக்கு போக்கு எல்லாம் சொன்னது. தேவன் கேட்டார், பலியே அல்ல கீழ்ப்படுதலையே விரும்புகிறேன். அவனுடைய அழைப்பை இழந்தான். இன்றைக்கு கிறிஸ்தவம் அவர் சொல்லாத எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு தங்கள் அழைப்பை இழந்து போனார்கள். தங்கள் வேர் எங்கே ஊண்டி இருக்க வேணுமோ இழந்து போனார்கள். யேசுவா விதை, அவரே வார்த்தை. மத்தியாக 13:19 ராஜ்யத்தின் செய்தி விதைக்கப்படுகிறது. எதற்கு தமிழ் புத்தகத்திலே வடிவா போட்டிருக்கு. இந்த உவமையின் கதை விளக்கத்தை கேளுங்கள். மத்தியாகு 13:19 தேவனுடைய அரசை பற்றிய செய்தியை கேட்டு அதை விளங்கிக் கொள்ளாது இருக்கும் பொழுது, how clear can you go? பரலோகத்தை குறித்து no. அதைத்தான் கிறிஸ்தவம் படிப்பிச்சு வெள்ளக்காரன் மேற்க நாடுகளும் ஐரோப்பியாவும் இவங்க சிடிசிடியாங்க புத்தகமாக எழுதி பரலோகத்திலே போய் கொடிகிறது. இங்க பாருங்க, the message of the kingdom of Elohim, தேவனுடைய அரசை பற்றிய ராஜ்யம் செய்தியை கேட்டு அதை விளங்கிக் கொள்ளாத இருக்கும் பொழுது, எழுமோத்த பாருங்க என்ன சொல்றான். 13:19
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை வசனம் கொடுத்தார்களா, செய்தியை அறிவிக்கிறார்களா? ஒருவன் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கள் பிசாசு வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். இருதயத்திலே விழுகிறது. ஆனால் பிசாசு வந்து அதை எடுத்து போடுகிறான். எதை? விதையை. விதை வார்த்தை, செய்தி. மண்டபத்தில் இருந்து வெளியே போறதுக்கு முதல்ல போயிரும். உணராது இருக்கும் பொழுது, விளங்கிக் கொள்ளாத பொழுது எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஒளியால இருக்கிற செவியால கேட்டா காணாது. அதுதான் ஓமை முடிந்ததும் கேட்க காது உள்ளவன் கேட்க கடவான், மற்றவர்கள் கேட்க முடியாது. யேசுவா அதை சொன்னார். இவர்கள் கேட்க காதிருந்தும் காணாது ஏனோ தான் உண்டு. உலகத்து காரியங்கள் எப்படிப்பட்டு தெரிந்தார்கள். ஆகையினாலே ஏசாயா சொன்னார், மூடு கண்களை. Message of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை, அரசை குறித்த செய்தி. இருதயத்திலே கைய வச்சு உண்மையானவர்கள் பாருங்கோ, தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படுகிறதா? யேசுவா அந்த ராஜ்யத்தை நிலைநாட்ட வருகிறார் டடியோடு. அந்த ராஜ்யம் இப்பொழுது அவர் அழைத்த பிள்ளைகளுக்கூடாக மறைவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யம் இறங்கும் நேரத்திலே தான் பிசாசுகள் கூச்சல் போடுது. அந்த செய்தியை கேட்ட நேரம் தான் உனக்கு வேற வேலை இல்லையாடா, இதானடா உண்ட செய்தி என்று எத்தனை பேர் கேட்டீர்கள்? அந்த அவன் சொல்றதை நம்பாதே. ஒரு பிசாசு இந்த காதுகள் கேட்கும்படிக்கு சொன்னது ஒரு தாய்க்கு ராஜ்யம் என்று அப்படி ஒன்று இல்லை. இந்த பேய்களுக்கு நடுக்கம். நான் சொன்னேன், ஒரு எந்த செய்தியை கேட்க பேசாம இருக்கும். நீ எங்கேயும் போகலாம், கடல் கடந்து போகலாம், எந்த போதகர் எனப்படுகிறவரிடத்திலும் போகலாம். They don't preach the kingdom. They have no good news. ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்கவில்லையோ அவர்களிடத்திலே நற்செய்தி இல்லை. 99% நேரத்திலே சபைகளிலும் வெளியேயும் அறிவிக்கப்படுகிறதில்லை தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி. ஏன்? அவர்களிடத்திலே இல்லை. அறிவிப்பதற்கு அவர்களுக்கு உள்ளுக்கு இல்லை, பானையிலே இல்லை, அகப்பையிலே வர. இன்றைக்கு வரை
ராஜ்யத்தை குறித்த செய்தி மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவா சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தைகளை கேட்காவிட்டால் மனுஷனுக்கு நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லிவிட்டார். 3:23 அப்போஸ்தலர் அந்த தீர்க்கதரிசி யெகோவா அந்த மெஷாயா இயேசு கிறிஸ்து. எத்தனையோ தடவை கூறி போட்டேன். Many times. கேட்கிறவர்கள் ராஜ்யத்தின் செய்தியை கேட்க வேண்டும். இது அதே இல்லை. அந்த விதை விதைக்கப்படவில்லை. அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இயேசுவா கொண்டு வந்தது ராஜ்யத்தின் செய்தி. மனம் திரும்புகள். தேவனுடைய ராஜ்யம் அரசாங்கம் கட்டடியிலே வந்திருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசிக்கும்படி சொன்னார். மார்க்கு 1:15-16. மனம் திரும்பாமல் விசுவாசிக்க முடியாது, ஒரு காலம் முடியாது. பேய்கள் நன்றாய் விசுவாசிக்கிறது, நடுங்குகிறது. நான் பேசும் வார்த்தைகளை நேரடியாய் கடந்த 2019 டிசம்பருக்கு முதல்ல சபை கூடுதல் இருந்த நேரம் கேட்டவர்கள் இந்த ராஜ்யத்தின் செய்தியை எப்படியாக பேய் எதிர்த்தது உங்கள் கண்கள் கண்டது. யெகோவா சொல்லுகிறார், ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு உணராது இருக்கும் பொழுது உடனே யாரை சொல்லுகிறார்? பேய். லூசிபர் அசுத்தாவிகளை அனுப்பி அந்த கேட்ட வார்த்தை விதையை பொறுக்கி போடுகிறான். உன் மனதிலே பதியும்படிக்கு இவைகள் போடப்படுகிறது. ஒரு அசுத்தாவி வராது, பலது வரும். புறாக்கள் அசுத்தாவி அல்ல, நிழலாக காண்பிக்கிறோம். இவர்கள் வழியோரமாய், அதாவது மனம் திரும்பாமல், இருதயம் ஆயத்தப்படுத்தாமல் உலகத்தோட சாம்பாராக பின்னப்பட்டு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். இவர்கள் பேர் மாற்றி இருக்கலாம், இவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம்,
அந்நிய பாஷை என்றும் பேசலாம். Who cares? இருதயத்தில் விதை இல்லையோ ஒன்றுமே இல்லை. ஏன்? விதை வார்த்தை, வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை. அந்த விதை விழுந்து முளைத்து வளர வேணும். எதை நம்ப பண்ணியிருக்கிறான்? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளு, சொந்த ரிச்சகராக ஏற்றுக்கொள்ளு. எனக்குள்ளே வாரும், நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். உடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை நீர் உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். முடிஞ்சது, நீர் ரட்சிக்கப்பட்டாய். ஏதோ ஒரு சபைக்கு அல்லது இந்த சபையிலே இருக்கலாம். பாதாள பொய், பிசாசின் பொய் இன்று வரை கிறிஸ்தவத்தை கொரோனா மாதிரி அட்டாக் பண்ணி இருக்கிறது. தடுப்பூசி மேல ஒன்றும் இல்லை. கோமா, ஆக்சிஜன் காணாம கட்டில படுத்திருக்கிற சாக போற கொரோனா ஆக்கள் மாதிரி கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் தேவனுடைய ஒரே செய்தியாகிய அவரது அரசை பற்றி, ராஜ்யத்தை பற்றி தெரியாமல் எதையோ எல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இனி வரப்போகிற ஜனங்கள் இருளிலே இருந்து முண்டங்களை வணங்கினவர்கள், பேய்களை வணங்குகிறோம் என்று தெரியாதவர்கள். யசுவஜனா அந்த லேடிக்கு கணத்தடியில் நீங்கள் தொழுது கொள்வது யார் என்று உங்களுக்கு தெரியாது. அது இந்த தேவனை தொழுது கொள்ளாவிட்டால் வேறு யாரை தொழுது கொள்ளப் போகிறோம்? மெய்யான ஒரே தேவன் அவர். அவரே ஒளி. அவர் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எந்த ஒரு இருளும் இல்லை. முதலாம் யோகனான் 1:5. See, one scripture connected with the other. Always. இயேசுவா அந்த செய்தியோடு தான் வந்தார். தொடங்கினார், முட்டியும் வரை அதை தான் சொன்னார். இடையிலே அவர் எங்களோடு நெல்லும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், இல்லை, நான் மற்ற பட்டணங்களுக்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். எங்கே இந்த ராஜ்யத்தின் செய்தி? எங்கே ராஜ்யத்தின் விதை விழுந்து முளைத்தது? I want to take you to எப்படி இந்த ராஜ்யத்தின் விதை இந்த பூமியிலே ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு உணராது இருக்கும் பொழுது, உணராது இருக்கிற என்னென்று கீழ்படுகிற பேய் அநேக பேரை நரக பயத்தை போட்டு, அது அவன் போட்டானே இவங்களுக்கு பயமா தெரியாது, இயேசுவை ரட்சிக்கிறவராய்
ரட்சிப்பல்ல, என் மனம் திரும்பவில்லை. அப்படியா ஏற்றுக்கொள்ளும்படி இதில் இல்லை. வெள்ளக்காரனின் பைத்தியம். அமெரிக்கா, கனடா, and also British. You cannot believe in Yahushua without believing His words, His message. அவர் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படியாமல் நான் இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன், வஞ்சிக்கப்பட்டான். We are wondering why I say this. Yeah, I am also wondering. I never spoke like this before. No. I wish I had. முன்பு இந்த உண்மைகள் அறுத்தை உறுத்தி இப்பொழுது அவர் கொடுக்கிற மாதிரி சொல்லி எனக்கு விருப்பம். ஆனால் வெளிச்சம், revelation is always progressive. அதுதான் அவருடைய பாதை. அவரது உண்மையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறவர்கள் வெளிச்சம் பெரிதாகி கொண்டே போகும். நீதிமொழிகள் 4:18. விளையாட வேண்டாம். யாரையும் நீ ஏமாத்தலாம். அதுவும் நீ உன்னை ஏமாத்தி தன்மட்டாக்களை ஏமாத்தலாம். டடியை யெகோவாவை ஏமாற்ற முடியாது. You can't fool yourself. உனக்கே தெரியாது. Your days are finishing. So I want to show you something here. எப்பொழுது நான் சொன்னேன், ஏற்கனவே முன்கூட்டியே அறிந்த அதி உயர்ந்த தேவன் காரியங்களை, God, known unto God are all things from the beginning. I love the translation. Keep it in your heart. Known unto God are all things from the beginning. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வேலைகள், அதாவது அவர்கள் எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்க அவரது அறிவினாலே அப்படி அறிந்தவர்களை, முன்கூட்டி அறிந்தவர்களை முன்குறித்தும் இருக்கிறார், முன்குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்படியாய் சிலரை we can see the basic truth. யெகோவா வந்து சொன்னார், இவர்கள் எதிர்க்க ஏன் எதிர்த்தார்கள்? யெகோவாவின் சம்பாஷணையிலே யோሐனன் 8ஆம் அதிகாரத்தில் இந்த போதகர்களுக்கு தாப்பன் பேய், யோவான் 8:44 சபை நடத்தினார்கள், ஜனங்களை வழிநடத்தினார்கள். அப்போ ஒரு தடவை ஏதாவது சொல்லி இவங்களுக்கு அவதானிப்பார்கள் படிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கோபம் வந்ததை அறிந்து, மாஸ்டர் நீங்க இதை சொன்னபடியா அவங்களுக்கு சரியில்லை, கோபம் வந்துட்டு
You know what he said? I don't know whether அவர்களை சும்மா விடுங்கள். Leave them alone. அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். குருடன் குருடனை வழிகாட்டினால் 2 பேரும் குழியிலே விழுவார்கள். அப்படி சொன்னார். குருடர்கள் சபையை நடத்தலாம். அந்த குருடர்களுக்கு தாப்பன் பேய் அதை அறியாமல் போதகராக இருக்கலாம், பிஷப்பாய் இருக்கலாம். Or not even Pope. That's true. Absolutely true. வேத வாக்கியங்களை அடிப்படையாய் வைத்து நான் பேசுகிறேன். காணும் இந்த மேற்கு நாடுகள் போட்ட தூவி அறிஞ்ச விதைகள் செத்தவின் மோட்சம் 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆவி, பரிசுத்தாவி, அவர்தான் மரியாளை கர்ப்பவதியாக்கினது. அவர்தான் தாப்பன். இன்று வரை உலக கிறிஸ்தவர்களால் பெரிய ஊழியர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள், evangelists, faith preachers, டேடியை பற்றி அறிய வேணும் என்றால் அதுவே இந்த தேவன் மகனிட்ட கேட்க வேணும். டேடியை வெளிப்படுத்த மகன் வந்தார். மகன் பூமிக்கு வந்ததும் அவரை வெளிப்படுத்த டேடி இருக்கிறார். அவருக்குள்ளேயும் எல்லா இடத்திலையும் பீட்டருக்கு வெளிப்படுத்தினது டேடி. You see, I thought about it even today. யேசுவுக்கு தான் யார் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள் என்பதை அறிய விருப்பமாயிருந்தது. ஒரு மனுஷன் வார்த்தையானவர் மனுஷனானார். யோகானன் 1:14. கேட்டார், ஜனங்கள் என்ன காய்கிறாங்க? சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் வந்து ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க அவன் உயிர்த்தெழுந்துட்டான். ஓ ரைட். நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? நான் அது எப்பொழுதாவது இமேஜின் பண்ணி பார்த்தையா? நான் நினைக்கல. Many of you know. Whom do you think that I am? Peter opens his mouth. நீரே ஜீவனுள்ள உயிருள்ள தேவனுடைய மகன். நீரே மெஷாயா. Yeshua never said, Peter, you're right. No.
மனுஷனும் இந்த உண்மையை உனக்கு சொல்லவில்லை, வெளிப்படுத்தவில்லை. என் டாடியே உனக்கு இதை வெளிப்படுத்த அங்க கொடுங்க. Can some of you at least today சும்மா விடு உள்ளறி கொண்டு தெரிகிறதை சும்மா பேச வாச்சி வாச்சி இதை உட்கார்ந்து தியானம் பண்ணிப்பார். Why you wanted to know? என்னை யார் என்று சொல்கிறார்? இன்றைக்கு இந்த கேள்வி கேட்டால் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் என்ன மறுமொழி கொடுப்பார்கள்? எத்தனையோ பேர் மரியாளின் மகன், தாய் இல்லாமல் பிள்ளை இல்லை, அவர் ஒரு நல்ல திக்கத்திர செய்யும். அவரே தேவன். அவர் 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் உலகத்திலே இருந்தார். பாதாள பொய்கள், மாமிசத்திலே வெளிப்பட்ட தேவன் பிதாவோடு சமமாயிருக்கிறார். இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள். மகனை பற்றி டாடிட்ட கேட்க வேணும், டாடியை பற்றி மகனிட்ட கேட்க வேணும். ஒருத்தர் ஒருத்தர் வெளிப்படுத்த அவர்களிட்ட தான் கேட்க வேணும். மற்றபடியால் மத்தியாக 11:27 லூக்கா 10:22 Can you think? Sit down and imagine and ask him. Don't you ask question? அவரை ஜீவிக்கிறார் தானே. Yeshua, Master, suddenly one day you ask என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுதுன்னு. Why? You don't talk to him. எனக்கு தெரியும் அவர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு நாள் ஏதும் எங்களை விட்டு பிரிய இயலாது. உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களுடைய அப்படியாய் அவர் சொல்லி இருக்கிற நேரம் எப்படி அதுக்கு மாறாக அவர் இல்லாமல் போறது? How? So I will say speak. உடனே மறுமொழி கிடைக்கிறதா? No, never. இல்லை.
கேட்டு போட்டு விடுவேன். நானும் ஒன்று அறிந்திருக்கிறேன். அவர் கேட்டார், கேட்டது மட்டுமில்லை, பார்த்தார். என்ன நிலையிலே நான் அந்த கேள்வியை கேட்டேன் என்று அவருக்கு தெரியும். அவர் இதயத்தை தொட்ட அந்த நாட்களிலே 81ஆம் ஆண்டு நான் ஓடி போய் தனியாக இருந்து பல 1008 கேள்விகளை கேட்டேன். ஒரு நாள் வந்தது, ஒரு வருஷம் கலந்து போன பிறகு ஒரு ஊழியக்காரன் கூட பேசும் நேரத்தில் ஒண்ணுமே தெரியாது. கரங்கள் என் மேல் வைக்கப்பட்டது. நீ பல கேள்விகளை என்னிடத்திலே கேட்டிருக்கிறாய். How is that? எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்திருக்கிறேன். I wondered what? நான் இவைகளை பேசுவது உன்னை அவரோடு ஐக்கியத்திலே இழுக்க, தனியாக அவரோடு பேச, டடியோடு மகனோடு நீ ஐக்கியப்பட. உன் காலத்தை வீணாக்காதே, உன் நாட்களை வீணாக்காதே, மற்றவர்களுடைய மனத்தங்கல்கள் தப்பிதங்களை வைத்துக் கொண்டு தெரியாதே. உன் சந்தோஷம் கழிவுறுதல் பெரிய கொண்டு இருக்க வேண்டும். அது இல்லாமல் போனாய் நீ தோற்கடிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. யெகோவாவுக்குள் கழிவுறுதலே உங்கள் பலன், சரீர பலன் அல்ல, உங்கள் இருதயத்தின் பலன். நெகமாயா 8:8 10வது வார்த்தை. That's your strength. Joyless people are defeated people. அதுதான் கழிகூறுதலை திருட எப்படியாவது வகை தேடுவார். கழிகூறுதல் இல்லாதவர்கள் தோல்வி அடைந்தவர்கள். Now, having said all that, let me take you to Yohanan 17. யோவான் 17 கிறிஸ்தவத்தின் பாரம்பரியமாக வந்து கொரோனாவை போல தாக்கி பிடிபட்ட பலியான போதனைகள் இன்று வரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். நாட்டு எஜமான் யாரு முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்னது? அவர் கொண்டு வந்த வார்த்தை விசுவாசத்தை கீழ்ப்படிந்து அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் எஜமான், மாஸ்டர். யாரும் உடனடியாக ரசிக்கப்பட்டு முடிவு பரியந்தம் ரசிக்கப்பட்டு இருக்கிறது இல்லை. நோ, கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி எல்லாரிடத்திலையும் பழகி, வெள்ளக்காரன் பழகி முன்னுக்கு கூப்பிட்டு பாவரிக்கை பண்ணி போட்டு அவரை உள்ளே கூப்பிட்டு சொந்த ரட்சகராக வீட்டை போக பண்ணுகிறான். நீ மறுபடியும் பிறந்தா என்று lies from the pit of hell.
பாதாளத்திலே இருந்து வந்த பொய்கள். அதனாலே வெளிச்சமற்றவர்களாய் தேவனற்றவர்களாய் வேத வாக்கியங்களின்படி எழுதப்பட்ட மெசியாவை விசுவாசிக்காதவர்களாய் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் தெரியாத ஒரு ஆவியை மையமாக வைத்து பரிசுத்தாவி என்று அதோடு இணைத்து பின்னப்பட்டவர்களாய் டேடியையும் தெரியாது மகனையும் பேரளவிலே மட்டும்தான் இயேசுகிறது நத்தார் வருகு இவங்களும் கொண்டாடுவார்கள். அவன் திருவிழா கொண்டாடினவன் ஒளி விழாக்கு வந்து உன்னோடு சேர்ந்து கொண்டாடுவான். பூசாரியும் பேய்களும் முண்டங்களை வணங்குகிற ஜனங்களும் ஒளி விழாமம் அவன் கொண்டாடுறது திருவிழா. யார் கேட்பார்கள்? யார் உணர்வடைவார்கள்? யார் மனம் திரும்புவார்கள்? I think we have come to almost to the time that people are not going to turn back. ஏற்கனவே இப்படியான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மனம் திரும்ப யோசிக்கிறவர்களும் திரும்ப முடியாத நிலைக்கு ஏன் அவ்வளவாய் இருதயம் கடினப்பட்டு போச்சு. அதற்காக தேவன் தேங்க்யூ இன்று அவரது குரலை கேட்பாயாமா உன் இருதயத்தை கடினப்படுத்தாது. ஏற்கனவே கடினப்பட்ட இருதயங்கள் பாவம் மனத்தாங்கல்கள் புறக்கணிப்பு வீட்டிலே வெளியிலே நம்பி இருக்கிறவர்களால் கைவிடப்பட்டு வாழ்க்கையை தேவன் விரக்தி தேவனண்டை மனம் திரும்பாது சும்மா ஒரு மனுஷனை ஒரு படியை நம்பி போட்டு அவர்களது அன்பிலே how are they going to change in life? இயேசுவா இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்து டாடி நேரம் வந்தது நீர் உம்முடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் அத ஒரு காப்பியில் எழுது நீர் உம்முடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் நிப்பாட்டு அப்ப சிலரை எடுத்து தெரிவு செய்து மகனண்டை ஒப்பு கொடுத்திருக்கிறார். யார் பெரிது மகனா டேடியா? யேசுவாவிலும் டேடியிலும் அவரது வார்த்தையிலும் இப்போ களி கூர்ந்து நீ பரபரப்பு அடைகிறாயா? நாம் உலகத்திலே இருந்து சொல்லுவார்கள் அந்த மலைப்பாம்பை விட பொல்லாத அனகொண்டா என்ற ஒரு பாம்பு இருக்குது. மனுஷனையே விழுங்கி போடும். எத்தனோ 25-30 அடி நீளம் அனகொண்டா. ஏன் சொல்லுகிறேன்? பிசாசு கையில இருந்து தேவன் விடுதலையாக்காமல் பிள்ளைகள் எவருக்குமே எந்த போதகனும் விடுதலையாக்க முடியாது.
விதமாக ஆணிய எறணும் அது இருக்குதா? ஏத்திலே இருந்து ஒருவன் வழியிலே ஓடி வந்திருக்கலாமா? அவர்கள் ராணுவர்களுக்கு தப்பி அவன் மனுஷன். மோசஸ் எனக்கு தெரியும் வல்லமையான ஒரு கருத்தை அவன் சந்தித்தவருடைய பார்வன் உங்களை போகவிட மாட்டான். மோசஸ் நோ விட மாட்டான். இதுதான் உலக ஜனங்களின் நிலைமை. இதுக்குள்ளேதான் இப்பொழுது வெளிச்சம் அடைந்த நீ இருந்து கொண்டிருந்தாய். நானும் no way to come out. No. எத்தனையோ தடவை பிசாசுகளை துரத்தும் நேரத்தில் யெகோவாவின் பேரில் அந்த பிசாசு சொன்னது அசட்டை சிரிப்போடு சொல்லும் அல்லது கோபத்தோடு சொல்லும். 18 வருஷம் நான் இருக்கிறேன் இந்த குடும்பத்தையும் இதையும் வச்சு இப்ப நீ எங்க கண்ட நீ கடைசி மட்டும் நான் பட மாட்டேன். அவைகளை குறித்து சிந்தித்து பார்ப்பேன். காரியம் இப்படியானால் யார் இந்த ஜனங்களை விடுவிப்பார்கள்? விட்டுவிடு என்பார் இல்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். That's why the prophet Isaiah said, the deliverer shall come out of Judah. யூதாவிலே இருந்து விடுதலை கொடுக்கிறவர் வருவார். So said the prophet. இன்னும் சில பேய் சொல்லும் கீழே விழுந்து உருண்டு பைகள் நடியின் ஒரே வல்லமை அவரை தவிர வேறு யாராலும் விடுதலை கொடு. No pastor, I cannot set anybody free. No. எல்லாரையும் விடுதலை கொடுக்க முடியாது, குணப்படுத்தவும் முடியாது. Nothing. Nothing. அந்த பேய்கள் என்ன சொன்னது? விட மாட்டேன்டா, ராஜ்யத்தை கட்ட விட மாட்டேன்டா. பலர் அதை கட்டிகள். ஒரு குடும்பம் விடுதலையாகி கொண்டிருந்தது. அதில் ஒரு ஆளுக்கு விடுதலை கொடுக்கும் நேரம் அந்த பொம்பளைக்கு பிள்ளைக்குள்ளாக இந்த பேய் சொன்னது, குள்ளாறுது
கையெடுத்து கும்பிட்டது. என்னோடு சிலர் நின்று பார்த்தார்கள். இவ்வளவு மட்டும் விடுடா, இவ்வளவு மட்டும் குடும்பத்தை நீ வச்சுக்கொள்ள, இவ்வளவு மட்டும் எனக்கு விடு, எனக்கு தேவனா தேவை. இன்னும் பேராய் உனக்கு சிரிப்பு வருதா? எனக்கு அப்படியே அந்த பிள்ளைய பட்டு விடத்தான் தன்னோட. I can't forget these things. I don't know about you. எனக்கு மறக்கவே முடியாது. படமாக இருக்க கண்களுக்கு முன்பாக கையை எடுத்து கும்பிட்டது அந்த பேய். அப்படியானால் இந்த புடியிலே இருந்து உன் குடும்பத்தை பார், உன் தகப்பனை பார். என்ன சூனியத்துக்குள்ளே கிடந்தார்கள். உன் தாய் அல்லது தாயின் பெற்றார் அம்மம்மா அப்பப்பா என்ன சூனியத்தினால் பிடிபட்டு இருந்தார்கள். என்ன பேய்க்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு சிங்க கோட்டைக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர்றதென்றால் டாடி அதி உயர்ந்த தேவன், the God of Abraham, Isaac and Jacob, அவரால் மட்டும்தான் கூடும். இதோ நீர் உம்முடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கையை அவர் கொடுக்கும்படிக்கு see over here. I will never live. நித்தியத்துக்குமாக இந்த வேத வாக்கியங்கள் போய்கொண்டிருக்கு. I know for sure. ஏன் தெரியுமா? இது மரணத்தோட போறதில்லை. இதே எருசலேம் அந்த 1000 வருஷ ராஜ்யத்தோட போறதில்லை. என் நித்தியத்துக்குமாய் போகும். ஏன்? God is eternal. அவர் நித்தியமானவர். ஆகையால் அவரது வார்த்தை நித்தியமானது. என்ன சொல்ல போகிறாய்? டைம் போகிறாயா? இதுக்கு உண்ட ஷெட்யூல்ல ஒரு கொஞ்ச நேரம். This is our life. நடுவிலே இருக்கிறோம். பேய்களால் வழி நடத்தப்படுகிறோம். பேய் குடும்பத்திலே இருக்கிறேன். எந்த பாம்பை, எந்த குரங்க, எந்த ஒரு புரட்சியை நான் தொழுது கொண்டேன் என்று தெரியாத நேரத்திலே நரி சகலத்தையும் கவனித்தார். அவருடைய கண்களுக்கு மறைக்கலாமா? அவ்வளவுதான். பேய்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி நீயும் நானும் இழுக்கப்பட்டு வராவிட்டால் பிள்ளை சகோதரியை சொல்லி எப்படி அந்த பேய் எங்களை லேசா பாய் பாய் சொல்லிவிட்டு இருக்கும்? எப்படி
மகனிடம் ஒப்பு கொடுத்த அனைவருக்கும் அவர் நித்திய வாழ்வை கொடுக்கும்படியே நீர் இதை செய்தீர். எல்லாருக்கும் அவர் கொடுக்க இயலாது. அப்படியே முழு பேரையை தெரிவு செய்திருப்பார். முன்னறிந்தவர்களை பெரிது தேவனை மறந்தார் என்று சொல்லாதே. என்ன மறந்திருக்குமோ, என்ன பாசமோ, எதுவோ யேசுவில் காண்கிறோமோ, that is a character of daddy. அது உயர்ந்த தேவன், அவர் தகப்பன், அவருடைய சுபாவம். அதுக்குதான் சொன்னவர், Philip, come on Philip, இவ்வளவு நாள் உன்னோட கூட இருக்கிற நீ என்னை அறியவில்லை. என்னை கண்டவன் நடியை கண்டான். நீர் கொடுத்த யாவருக்கும் அவர் நித்திய வாழ்வை கொடுக்கும்படி நடி உனக்கு என்ன செய்தார் பாத்தியா? டேப்பர் ரீவைண்ட் பண்ணி பாரு. எங்கே இருந்தாய், எங்கே போனாய், என்னெல்லாம் செய்தார். படிப்படியாக எப்படியாக உன்னை கொண்டு வந்தார். அந்த இடத்திலே கிளம்ப என்னெல்லாம் செய்தார். ஆபிரகாமை வழியாலே கூப்பிட்டவர் உன்னை அந்த முண்டத்துக்குள்ள இருக்க விடுவாரா? அவனும் முண்டங்களை வணங்கி கொண்டிருந்தான். அறியாதவர்களை get out of the country. Abraham, out. கிராமத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு, அந்த இடத்தை விட்டு, ஏன் உன் சகோதரிகள் உன் பெற்றாரை விட்டு வெளியாலே கொண்டு வரவில்லையா? யாரால் நடந்தது? அது உயர்ந்த தேவன், ஆபிரகாமின் தேவன். அவனை அழைத்தவர் தான் உனக்கும் எனக்கும் செய்தார். Same God, same Father. எல்லா மனுஷர்கள் மேலும் யோசுவாவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, உலக ஜனங்கள். ஆனால் அவர் தெரிவு செய்து கொஞ்சம் பேரை யோசுவாவுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு மட்டும்தான் யோசுவா வாழ்க்கையை கொடுக்கலாம். நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். நடந்ததை சொல்லுகிறேன். சில பிசாசு புட்டியில இருந்தீர்கள், அட்டிக்கடி அலக்களிக்கப்பட்டீர்கள். எத்தனையோ கயிறுகள், கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் வார்த்தையை அனுப்பி சுத்திகரித்துக் கொண்டே வந்தார். இப்பொழுது அவர் கொடுக்கும் சாப்பாடாகிய இந்த வார்த்தை, அவர் கொடுக்கும் விதைகள், அவர் ராஜ்யத்தின் அழைப்பு உனக்கு, அதை ஏற்றுக்கொண்டு தாங்க முடியாமல்
இவைகளுக்கு நான் தகுதி உள்ளவனா? என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. மதம் என்று ஒன்று ஆரம்பித்து பிழையான பிரதிநிதிகள் எல்லாம் கொண்டு வந்து பூத்தி திட்டமிட்டு மனதுருக்கத்தோடு தமக்கு விரோதமாக பாவிகளாக இருந்த ஜனங்களை விடுவித்து தம்மண்ணை எடுத்துக் கொள்ளும்படிக்கு அதி உயர்ந்த தேவன் தன் சொந்த மகனை அனுப்பி வைத்து செய்த திட்டங்களை பார்க்க முடியாமல் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். Everything starts with Elohim, the Most High. சகலதும் அவராலும் அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் தம்மை கர்மம் பண்ணுங்கிறது போல மகனையும் எல்லாரும் கர்மம் பண்ண வேண்டும் என்று மனுஷர் மேல் நியாய தீர்ப்பு வேலைகளை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் ராஜ்யத்தின் செய்தி. ஒருவன் இதை கட்டு ஓய்யா இது உணராது இருக்கும் பொழுது உன் செல்போனை உடைய பண்ணுவான், காணாம இருக்க பண்ணுவான், இந்த வார்த்தையை மறுபடியும் கேட்காதபடிக்கு அல்லது கம்ப்யூட்டர்ல கைய வைப்பான். அதான் அவருடைய வேலை. ஆறாவது வார்த்தை, டாடி நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தி மறுபடியும் உலகத்திலே இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த இந்த மனுஷர்களுக்கு உமது பேரை வெளிப்படுத்தினேன். எத்தனை பேருக்கு டாடியில பேர் தெரியாது? அவர் மகனும் பேரும் தெரியாது, ஏழுமுகம் வைத்த பேர் தான் தெரியும், இயேசு. அவன் சொலமன் எத்தனை வருஷத்துக்கு முதல்ல கேட்டான். அது உயர்ந்தவர், வானங்களை செலுத்தவர், அவர் பேர் தெரியுமா அவனுக்கு? அவருடைய மகன் பேர் என்ன உனக்கு தெரியணுமே. நீதிமொழிகள் 30 வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? மரித்து உயிர்த்தெழுந்தவர். என்னை தொடாதே என்று மகதிலே நாளுக்கு சொன்னவர். ஏன் அவர் டாடியை மீட் பண்ண போகவில்லை? அந்த மாசற்ற ரத்தத்தை கொண்டு அதுக்கு பிறகு இறங்கினார். ஏறி இறங்கினவர் யார்?
உடுப்பிலே கட்டினவர் யார்? தண்ணீர்கள் சமுத்திரத்தை உடுப்பிலே கட்டினவர் யார்? பூமியில் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய பேர் என்ன? அவர் மகனின் பேர் என்ன? அதை அறிவாயோ? பிழை உனக்கு தெரியணுமே. அதான் சரியான இது முடியும். Surely you know. எத்தனை பேர் ராஜ்யத்தின் செய்தியை உணர்ந்தார்கள்? எத்தனை இடத்துல அறிவிக்கப்படுகிறது? இல்லையே. சிலுவை, பாடுகள், மரணம், இரத்தம், உலகத்திலே தெரிந்தெடுத்த மனுஷர்கள் டேடிக்கு சொந்தம். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உமது கட்டளையை, வார்த்தையை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதான் சரியான முழுப்பு. சோகிய உலகத்திலே இருந்து நீர் எனக்கு ஒப்பு கொடுத்த இவர்களுக்கு very easy to understand. உலகத்திலே கும்பலான ஜனங்களுக்குள்ளே இருந்த நேரம் தெரிந்தெடுத்து நீர் ஒப்பு கொடுத்த இவர்களுக்கு உமது பேரை வெளிப்படுத்தினேன். அவர்களுக்கு தான் ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்க அனுமதி அவருக்கு இருந்தது. உம்முடையவர்களாய் இருந்த இவர்களை நீர் எனக்கு கொடுத்தீர். உமது வாழ்க்கைக்கு பதிலாக ஜனங்களை கொடுப்பேன். யெஷாயா மூலமாக கூறினார். I will give you people for your life. உம்முடையவராய் இருந்த இவர்களை நீர் எனக்கு கொடுத்தீர். இவர்களும் நீர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார்கள். இதுதான் வெளிப்படுத்துதலாக கிடைக்கும். சப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், சொந்த ரசிக்கிறாங்க கிட்டாக்கிற பேய் எல்லாம் வந்து புந்திருக்குது. கிறிஸ்தவ மண்டபங்களுக்குள்ள முழு பேயும். இவர் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள். இவர்களை நீர் எனக்கு தந்த அனைத்தும் உண்மையாகவே உம்மிடத்திலே இருந்து வருகிறது என்று இப்போது அறிந்திருக்கிறார். You see, he is talking to the Father about those who were given by him
சீஷர்களை குறித்து பேசுகிறார். டாடி, நீ கொடுத்த வார்த்தைகளை நான் கொடுத்தேன், அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினார்கள். டாடி, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். டாடி, நீரை கொடுத்தேன். டாடி, நீருக்கு கொடுத்ததெல்லாம் உம்மிடத்திலே இருந்துதான் எனக்கு வருகிறது என்று இப்பொழுது இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். டாடி, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை கிறிஸ்தவனாகிறது எப்படியா? நீர் எனக்கு கொடுத்த உண்மையை, நீர் எனக்கு கொடுத்த கட்டளைகளை, நீர் எனக்கு கொடுத்த ஆலோசனையை, நீர் எனக்கு கொடுத்த ஒழுங்குகளை, இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இவர்களுக்கு கொடுத்தேன். இவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த விதைகளை ஏற்றுக்கொண்டார்கள், அதை நாட்டினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இதுக்குத்தான் பெயர் விடுதலை. ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டாயா? ரட்சிக்கப்பட்டேன். முள்ளு வஞ்சிப்பு. நான் உம்மிடத்தில் இருந்து வந்தேன் என்று இவர்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். நீரினை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். விசுவாசிக்கிறேன். அறிக்கை பண்ணியாச்சு, விட்டு போயாச்சு. உலகம் இதுதான். நான்கு நிலத்தை பற்றிய ஊமையிலே 4 பேருக்கும் கிடைக்கிறது ராஜ்யத்தின் செய்தி. How the kingdom operates, how the seeds of the kingdom, ராஜ்யத்தின் விதைகள் கொடுக்கப்படுகிறது. 4 வித்தியாசமான இருதயங்களிலே விழுகிறது. What ground are you? ஒரு விதையை நாட்டி எவ்வளவாய் பாதுகாத்து, எவ்வளவாய் தண்ணீர் ஊத்தி, எவ்வளவாய் பசலை போட்டு, எனக்கு இந்த பசலை அது இதெல்லாம் போடுறது என்று சொல்லி இப்பதான் தெரியும். அது போட்டா தான் நல்லா விளைஞ்சு வரும். இப்ப பசலை இல்லாம இலங்கை திண்டாடி கொண்டிருக்கிற ஒரு இடத்திலையும் இல்லாம அடுத்ததா வாரது ரெடி பண்ணி இயேசுவா எச்சரித்த பஞ்ச நாட்கள். சாப்பாடு இல்லாத நாட்கள். ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சம் வந்தது. ஆபிரகாம் எகிப்துக்கு ஓடி போனான். அவன் மகன் ஈசாக்கு, அவன் நாட்களிலே மிகுந்த வறட்சியும் பஞ்சமும் வந்தது. நடி சொன்னார், ஐசாக், don't leave, don't go to Egypt. தாப்பன் போனது ஆபிரகாம், you don't go, stay here. அந்த பஞ்சத்தின், oh God, பஞ்சத்தின் நடுவிலே, நடுவு நாட்களிலே அவன் வேளாண்மை செய்தான். உனக்கு விளங்கப்படியா சொல்கிறேன், பயிரை நாட்டினான். பஞ்சத்தின் நடுவிலே உன்
100 மடங்கு, ஒரு சாக்கு விதைக்க 100 சாக்கை அவனுக்கு அறுவடை கொடுத்தார். நெல் அவரால் கூடாதது. ஏதாவது இருக்குதா பார். வரட்டு, பஞ்சகாலம் வரட்டு. தேவன் தம்முடையவர்களை அறிந்தும் தம்மை நேசிக்கிறவர்களை நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். ஒரு கொரிந்தியர் 8:3. உனக்கு அது தெரியுமா? You love daddy. Daddy knows you too well. You love him and his son. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறான். Why should you worry about others? உன் இருதயத்தின் அன்பை டாடி அறிய மாட்டாரா? உன் அன்பை தெரிவிக்க அவர் வழிகளிலே நடந்து இடைக்கிடே ஒரு அரை செகண்டும் போகாது. நீ சொல்லு, டாடி டாடி, லவ் யூ டாடி, லவ் யூ டாடி, லவ் யூ. அன்பற்ற உலகம், அன்பு நூந்து போயிருக்கு உலகம். சுவாப அன்பு எல்லாம் காஞ்சு போய் வறண்டு போய் இல்லாமல் இல்லையா? சுவாப அன்புகள் எல்லாம் தாய் தகப்பன் சகோதரன் சகோதரர்கள் அவர்களாலும் மறக்கப்பட்டு அப்படியான நாட்களிலே நாங்கள் ஜீவிக்கிறோம் இல்லையா? But when you love daddy and son, they know. They know. நான் இவர்களுக்காக உம்மிடத்திலே வேண்டுகிறேன். 17:9. உலகத்துக்காக நான் வேண்டவில்லை டாடி, நீர் எனக்கு கொடுத்திருக்கும் இவர்களுக்காக வேண்டுகிறேன். 17:2 17:6 இப்பொழுது 17:9 யோவான், நீர் எனக்கு கொடுத்த இவர்களுக்காக நான் உம்மிடத்திலே பேசுகிறேன், உலகத்துக்காக அல்ல டாடி டாடி. Hey, Yeshua has already prayed for you and he is praying the great intercessor. 7:25 படி நித்தியத்துக்குமாய் அவர் பரிந்து பேசுகிறவராகி இருக்கிறார். எபிரேயர் 7:25. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவி அல்ல,
No. 1,000 times no. ரோமர் 8 பரிந்து பேசுகிறவர் யெகோவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கிறவர் யெகோவா நடியோடு இணைந்திருக்கிறவர். அவர் நடியிலே அவருக்குள்ளே நமக்காக பரிந்து பேசுகிறார். யெகோவா ஜீசஸ் ஆரோ செய்ய ஆருக்கோ போய் கொடுக்கிறாங்க. முன்னமாள் வார்த்தைகளை விதைகளை நான் அவர்களுக்கு கொடுத்து விதைகள் கொடுத்தால் விதைக்கப்பட வேண்டும், வளர வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சும்மா இருந்தார்களா? விதையை கடையில வேண்டிக் கொண்டு வந்து சும்மா வச்சிட்டு பிரியா பஞ்ச காலத்திலே ஜனங்களை நம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவர், அவருடைய ஜனங்களை நம்மையும் சந்திப்பார். Don't be worried. அது இது உன் உட்காருதலை பொழுது இருக்கிறதையும் காணவில்லையா? ஏன் பயப்படுகிறாய்? ஜனாதிபதி பிரதம மந்திரி உலகெங்கும் அவர்களுடைய இருதயங்கள் அவர் கையிலே. நேர்கால்களை திருப்புற மாதிரி அவர் திருப்பி விடுவார். பசலை இல்லை, விதை வளர தண்ணீர் இல்லை, மழை இல்லை. தேவன் மாறி போகவில்லை, அவர் செத்து போகவும் இல்லை. அவருடைய ஜனங்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் அவருக்கு தெரியும். நாங்கள் அவரை காண முடியாது. அவர் எங்களை வாயில் சொல் வருவதற்கு முன்பதாக பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் ஒரு ஆவியோட அல்ல. யோவான் 14:23 ஒன்று யோவான் 1:3 நீர் கொடுத்த விதைகளை நீர் கொடுத்த ஜனங்களுக்கு நான் கொடுத்தேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். 4வது நிலம் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள்.
இன்னுமே நிறைய அவர் அதிகுந்த தேவன் யேசுவின் டாடி. அவரை விட மனதிற்கும் இறக்கம் நீடிய சாந்தம் பொறுமை உள்ள ஒருவர் இருந்ததில்லை, இருக்க போறதும் இல்லை. நம்முடைய டாடி யேசுவின் டாடி. அவருக்கு சித்தமானால் மறுபடியும் will continue. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். Yabareka, Yehovah, Vaisbreka, Yehovah, Panavelieka, Vioneka, Isa Yehovah, Panavelieka, Vaismika, Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேலும் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தயவாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மழை போல நினைப்பதாக. இன்றைக்கும் அவரது மன்னாவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வழியை திறந்தார். ஆரம்பத்திலே கொஞ்சம் தடை வந்தது. டாக்டர் டேனியன் சன் இந்த வாழ்க்கையை நம்பது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காது. அவர்களும் நாங்களும் கூட கடந்து போகிறோம். டேடி மேலும் மகன் மேலும் நம்பிக்கை வைப்போம். Till we see you tomorrow.